ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, கொள்ளுப்பருப்பு சட்னி, கொள்ளு ரசம், கொஞ்சமாக போண்டா செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கொள்ளுப்பருப்பு சட்னி வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் எப்படி செய்வோம்னா, கொள்ளுப்பருப்பு நல்லா 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை, மிளகா இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. 10 பல் பூண்டு, 10 பல் வெங்காயம். இப்போ நம்ம ஜீரகம், கொத்தமல்லி, மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கலாம், அந்த வேக வச்சதை. தனியாக அரைச்சிக்கிட்டால் கொஞ்சம் நைஸாக அரைக்கும். நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அரைப்படாது நல்லா, அதனால் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ மீதி இருக்க கொள்ளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போது வெங்காயம் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாகவே 1-2 வெங்காயம் பூண்டு இருந்ததுனாலும் நல்லாயிருக்கும். இல்லை நைஸாக தான் வேணும்னா நைஸாகவும் அரைச்சிக்கோங்க. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்போ நெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.